சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி இந்த வார்த்தைகளை இந்தியா முழுவதும் கொழுந்து விட்டெறிய செய்த ஒரு முக்கியமான இடத்துல தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். நம்ம இப்ப நிக்கிறது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்துல வைக்கம் சந்திப்பு. எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய சிலை டி.கே. மாதவனுடையது. இவர் தான் வைக்கம் போராட்டத்தை முதல்ல தொடங்கினவர். 1923 மார்ச் 30 வைக்கத்தில் இருக்கக்கூடிய மகாதேவன் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தீண்டத்தகாதவர்கள் அறிவிக்கப்பட்டவர்கள் அந்த பகுதிக்குள்ள நுழையவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர் டி.கே. மாதவன். அவருடைய சிலைக்கு பின்னாடி தான் வைக்கம் வீரர் பெரியாரின் நினைவகம், பெரியார் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு இந்த வீடியோல அந்த பெரியார் நினைவகம், நூலகம் தொடர்பான சிறப்பு விஷயங்களை பார்க்கலாம். சுமார் 8.5 கோடி ரூபாய் செலவுல புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியாரின் நினைவகம் நுழைவு வாயில் தான் இது. ரொம்ப அழகா பொன்னெழுத்துக்களால தமிழ்லையும் அதே போல மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் தந்தை பெரியாருடைய நினைவகம் வைக்கம் கேரளா அப்படிங்கிற எழுத்துக்கள் இங்க பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த தந்தை பெரியார் நினைவகம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நூலகத்திலும் 3 மொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்று தமிழ், இன்னொன்று மலையாளம், மூன்றாவது ஆங்கிலம். வைக்கம் மகாதேவர் ஆலயத்தை சுற்றி மற்ற சமூக மக்கள் உள்ளே நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்தில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்துல டி.கே. மாதவன் முன்னணியா நின்று செயல்பட்டார். அவர் கைது செய்யப்படுறாரு. அதை தொடர்ந்து கேசவ மேனன் உள்ளிட்ட தலைவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்குறாங்க. அந்த போராட்டமும் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளால் தடைப்படுது. மார்ச் 30 1923 மார்ச் 30 தொடங்கின அந்த போராட்டம் ஏப்ரல் 5, 6 நிறுத்தப்படுது. மீண்டும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்படுது. அப்படியே போராட்டம் மெல்ல மெல்ல வலுவிழந்து வருது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த போராட்டம் இப்படியே போச்சுன்னா போராட்டம் நடத்தியவர்கள் மன்னிப்பு கோர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும், கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில. அப்படிங்கிற ஒரு கட்டத்துல அந்த போராட்டத்தை இன்னும் வீரியமாக எடுத்து செல்ல கேசவ மேனனும் ஜோசப் என்பவரும் சேர்ந்து பெரியாருக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை பார்த்த பெரியார் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு வைக்கத்துல அந்த போராட்டத்தை தொடங்குவதற்காக வருகிறார். பெரியார் வந்த பிறகு அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல வெடிக்குது. இந்தியா முழுவதும் பேசப்படுது. பெரியார் கைது செய்யப்படுகிறார். சிறைக்கு சென்று வந்த பிறகு மீண்டும் பெரியார் போராட்டத்தை தொடங்குறாரு. அதன் பிறகு அவருக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது. பெரியார் இந்த போராட்ட காலத்துல கைது செய்யப்பட்ட போது அடைக்கப்பட்டிருந்த அந்த காவல் நிலைய சிறை இங்க பக்கத்துல தான் இருக்கு. அதன் பிறகு அவர் 6 மாத காலம் சிறை தண்டனை அனுபவித்து விட்டு வருகிறார். மீண்டும் அந்த போராட்டம் வெற்றி பெறுது. இந்த போராட்டத்தின் நினைவாகத்தான் பெரியாருக்கு நூற்றாண்டு, அந்த வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு நினைவாக ஒரு நினைவகம் 1994 கட்டுறாங்க. அது தற்பொழுது புனரமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக சிறப்பு விழா கண்டிருக்கிறது. இப்போ இந்த போராட்டத்தை பற்றி பார்க்கணும்னா 1923 மார்ச் 30 தொடங்குற போராட்டம் 1924 நவம்பர்ல நிறைவடையுது. அதன் நூற்றாண்டு விழாவை தான் தமிழ்நாடு அரசு இந்த மிகச்சிறப்பான நினைவகத்தை அமைத்து கொண்டாடுகிறது. நினைவு சிறப்பு விழாவிற்கு தலைமை தாங்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வருகிறார். இந்த நினைவகம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வைக்கம் சந்திப்பு ஒரு மிகச் சிறப்பான இடம். ஏன் அப்படின்னா இந்த சந்திப்பின் வலதுபுறம் தான் அந்த மகாதேவன் ஆலயம் இருக்கு. அந்த மகாதேவன் ஆலயத்தின் இன்னொரு புறம் போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் நடந்ததற்கு அருகாமையில தான் பெரியார் அங்கு உள்ள காவல் நிலையத்துல சிறையில் அடைக்கப்படுகிறார். இங்கிருந்து அருக்குத்தி அப்படிங்கிற இடத்துல அவர் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். இப்படி சரித்திரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியில தான் அவருடைய நினைவு அமைக்கப்பட்டு தற்பொழுது புனரமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஜங்ஷன்ல இருந்து நேரா உள்ள வந்தோம் அப்படின்னா அந்த நுழைவு வாயில் நான் ஏற்கனவே சொன்னபடி பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ், ஆங்கிலம், மலையாளத்துல. அதன் பிறகு உள்ள நுழைஞ்சோடனே அற்புதமாக பெரியார் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை சுற்றி பெரியாருடைய குறிப்புகள், பெரியாருடைய பொன்மொழிகள், வைக்கம் போராட்டம் தொடர்பான தகவல்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ், மலையாளம், ஆங்கிலம் 3 மொழிகளிலுமே அவை இடம்பெற்றிருக்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சிலைக்கு இடதுபுறமா பெரியாரின் நினைவகம் அந்த அமைக்கப்பட்டிருக்கிறது. வைக்கம் வீரர் பெரியாரின் அந்த நினைவகத்துல நிறைய புகைப்படங்கள்
போராட்டங்கள் தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்குது. இப்போ வலதுபுறமா அப்படியே போனோம்னா அந்த பக்கம் நூலகம் இருக்குது. இப்போ இங்க உள்ள சில பேர்த்திட்ட நம்ம இது குறித்து பேசணும். இந்த நினைவகம் அமைக்கப்பட்டிருக்கிறது மிக பிரம்மாண்டமா அழகா அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறப்ப, இங்க ஒருத்தர் ரொம்ப அற்புதமா சொன்னாரு. அதாவது பெரியார் வைக்கம் போராட்டத்தில் வைக்கம் வீரர் என பெயர் பட்டம் கொடுக்கப்பட்ட பெரியாரை பற்றி வைக்கத்தில் இருக்கக்கூடிய மலையாளிகளுக்கு தெரியும். ஆனா கேரளா முழுவதும் தெரிவதற்கு இது ஒரு நல் வாய்ப்பாக அமையும். இங்க இந்த மாதிரி 2 முதலமைச்சர்கள் சந்தித்து ஒரு விழா எடுத்து இந்த நினைவில்லத்தை தொடக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய செய்தியாகும். இதன் மூலம் பெரியார் யார் என்கிற அந்த எண்ணம் மாணவர்களிடையே தோன்றும். அவர்கள் பெரியார் குறித்து தெரிந்து கொள்வார்கள். அடுத்த தலைமுறையினருக்கு பெரியார் தொடர்பான தகவல்களை எடுத்து செல்ல இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமையும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மலையாளிகள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா வைக்கத்தில் இருக்கக்கூடிய மலையாளிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடியதா இருக்கு. என்ன அப்படின்னா, சபரிமலைக்கு போறவங்க இந்த பக்கமா வந்தாங்கன்னா அவங்க சபரிமலைக்கு போயிட்டு இந்த வழியே வரும்போது நினைவகத்தையும் நூலகத்தையும் பார்வையிட்டு செல்லணும். மேலும் பெரியார் அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறை, அது போக அந்த காவல் நிலையம், பெரியாரை 3 நாள் காவலில் வைத்திருந்த காவல் நிலையம், இது எல்லாத்தையுமே நினைவிடமா மாத்தினா இங்க கோவிலுக்கு வரக்கூடியவங்க அப்படி வந்து சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்தாங்க. என்ன அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகளை ஜாதி மத அடிப்படையிலான மனித பிரிவுகளை எதிர்த்து பெரியார் குரல் கொடுத்தார். கடவுள் இல்லை என்றார். அப்படிப்பட்ட பெரியாரை பார்க்க சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு இங்குள்ள மக்கள் தெரிவித்தாங்க. அது ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருந்துச்சு.